தினமும் 5 அழகு குறிப்புகள். நல்ல க்ளோயிங் கிடைக்கணும், ரொம்ப சிம்பிளான டிப் சொல்லுங்க அப்படின்னா, முல்தானி மட்டி 1/2 டீஸ்பூன், சந்தனம், சுத்தமான சந்தனம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம், ரொம்ப கம்மியான அளவு, சரிங்களா? இதை 3 மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு இன்ஸ்டன்டா க்ளோயிங்க கொடுக்கும். எத்தனை தடவை பிரஷ் பண்ணாலும் வாய் துர்நாற்றம் போகவே இல்லையா? அப்போ ஏலக்காய் 5, பச்சை கற்பூரம் ஒரு 2 சிட்டிகை, லவங்கம் 2, இது எல்லாத்தையும் ஒன்னா பொடிச்சு சலிச்சு தண்ணீர்ல 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அப்புறமா அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கலாம். அதே போல மிச்சம் இருக்கிற தண்ணீரை வாய் கொப்பளிங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தாலே வாய் துர்நாற்றம் நீங்கிறத பார்க்கலாம். கழுத்து கருப்பு நீங்கிறதுக்கு, அதாவது ஸ்கின் டோன் நல்ல க்ளோயிங்கா இருந்தாலும் கழுத்து மட்டும் கருமையா இருக்கும். அதுக்கான காரணம் நிறைய சொல்லலாம். ஹார்மோன் இஷ்யூஸ் கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, பார்லி பவுடர் 50 கிராம், வெந்தய பவுடர் 50 கிராம், பூலாங்கிழங்கு 50 கிராம், இந்த 3ஐயும் சரிசம அளவு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு முகத்துல கழுத்து பகுதியில தடவி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களுடைய நார்மல் ஸ்கின் டோன் கலருக்கு சீக்கிரமா அந்த கழுத்து கருமையும் மாறிடும். கை கால் கருமைக்கு, அதுவும் குறிப்பா முழங்கை முழங்கால்ல ரொம்ப கருமையா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செம்பருத்தி பூ 1 கப், அப்புறம் செம்பருத்தி இலை 1 கப், பாதாம் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, மருதாணி இலை 1 கப். இந்த எல்லாத்தையும் அரைச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்ச இந்த தண்ணீரோட கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள் கலந்து கருப்பா இருக்கக்கூடிய இடங்கள்ல பற்று மாதிரி போடணும். அந்த அளவு கொஞ்சம் திக்காவே இருக்கணும். பற்று மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சுடுநீரால கழுவுங்க. இதனால அந்த கருமை எல்லாமே சூப்பரா மாற ஆரம்பிக்கும். ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங்னு எல்லா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ஜெல்லை நம்ம சொல்லி ஆகணும். கற்றாழையை நம்ம ஜெல் டைப்ல யூஸ் பண்றதை விட டைரக்டா நம்ம செடியில இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அது இன்னுமே ரொம்ப நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்டா நமக்கு ஜெல்ல கிடைக்கும் போது அதுல எப்படியும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ டைரக்டா என்கிட்ட பிளான்ட் இல்ல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்காகவே இருக்கு அலோவேரா பவுடர். இது ஜஸ்ட் அலோவேராவை ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இதுல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் இது பவுடர் மாதிரி இருக்கிறதால ஃபேஸ் பேக் இல்லைன்னா ஹேர் மாஸ்க்னு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்க முடியும். அலோவேரா ஜெல் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த அலோவேரா பவுடரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த நேச்சுரலான டிஃபரன்ஸ் தெரியும். யூடியூப்ல அதுக்கான லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா பர்ச்சேஸ் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.